ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்ல காரசாரமான அதே சமயம் நல்ல சத்தான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சளி இருமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா தொண்டைக்கும் நாக்குக்கும் அவ்வளோ ருசியாகவும் நல்ல இதமாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல ஒரு சில பொருளெல்லாம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு நல்லா வரப்பட்டு படப்படன்னு வெடிச்சு வரும். அது வரைக்கும் இந்த மிளகை வறுத்து விட்டுக்கலாம். மிளகு வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. மிளகு வரப்பட்டுடுச்சு அப்படின்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகை வெளியே எடுத்துடலாம். அடுத்தது இதே எண்ணெயில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாவும் வரப்பட்டு வந்ததுக்கப்புறமா அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது ஒரு 35 பல்ல அளவுக்கு பூண்டை நல்லா நசுக்கிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த பூண்டோடைய கலர் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நான் எடுத்துக்கிற பூண்டு பார்த்தீங்கன்னா சின்ன பூண்டுன்றதால ஒரு 30 பல்ல அளவுக்கு சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற பூண்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பூண்டோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. அந்த பூண்டோடைய கலரை பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்றதை இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அடுத்து கறிவேப்பிலையை நம்ம கையால் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா நொறுங்கி வரணும். அந்த அளவுக்கு கறிவேப்பிலையும் வரப்பட்டு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருள்களையுமே மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் ட்ரை பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிட்டு பொரிய விட்டுடுங்க. கடலைப்பருப்பும் ஜீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம செய்கிற அந்த சாதம் நல்ல காரசாரமாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கி செய்யும்போது காரசாரமாக நம்ம அந்த சாதத்தை சாப்பிடும்போது இடையில இந்த வெங்காயம் கடிப்படும். அப்போது அந்த வெங்காயத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வாசி அளவுக்கு வதக்கி விட்டோம் அப்படின்னா போதும். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிற அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் அதை காமிக்க முடியல. தக்காளி இந்த அளவுக்கு ஒரு 3/4 வாசி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வடித்து வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கிற சாதத்தோடைய அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அரிசியில் வடித்த சாதம் தான் ஃபுல்லாக நான் இது கூட சேர்த்துருக்கேன். சாதத்தை சேர்த்துட்டு இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிளகு பூண்டு பொடி, அதையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட இந்த சாதத்தோட குவான்டிட்டிக்கு எடுத்துக்கிற எல்லா பொருளோடைய அளவுமே கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதே அளவுகளே நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். சாதத்து கூட உப்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. இந்த பூண்டு மிளகு சாதத்தை நான் சொல்லியிருக்கபடியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் தான் இந்த பூண்டு மிளகு சாதம் இருக்கும். எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர அளவுக்கு சாதத்தை கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அப்படின்னா பட்டரோ சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு மிளகு சாதத்தை முக்கியமாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பூண்டு மிளகு சாதம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சளி பிடிச்சிருக்க டைம்லாம் நம்ம எவ்வளோ தான் டேஸ்டியாக சாப்பிட்டாலும் நாக்குக்கும் தொண்டைக்கும் அது தெரியவே தெரியாது. ஆனால் இந்த பூண்டு மிளகு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், தொண்டைக்கும் நாக்குக்கும் அவ்வளோ ருசியாகவும் நல்ல காரசாரமாக இதமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த பூண்டு மிளகு சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இந்த டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.